وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم أصلح لنا ديننا التي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليه معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر. அளவற்றல்லாரும் நிகழ்ச்சென்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தராவு செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்களை பின்பற்ற உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. மதிப்புக்குரிய மாண்புமிகு ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜமியத் அல் ஹதீஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியுடைய தலைவர் ஃபதீலத்து ஷேக் அனிசுர் ரஹ்மான் அல் உமரி அல் மதனி அல் ஆதமி ஹஃபிதுல்லா அவர்களே, அதே போன்று ஜமியத் அல் ஹதீஸ் சென்னை 12 கிளையின் தலைவரும் துணைத் தலைவரும் செயலர் அவர்களே, மற்றும் ஏனைய உலமாக்கள், கண்ணியத்துக்கு மதிப்புக்குரிய பெரியோர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்கள், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நமக்கு இந்த விடுமுறை காலத்தில் அவனுடைய மார்க்கத்தை கற்கமற்கும் கற்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினான். இந்த மாநாட்டுடைய தலைப்பு, முதன்மையான தலைப்பு நாம் அறிந்திருக்கின்றோம், சமூக சீர்திருத்தம். இப்போ இங்கு அறிஞர்களாக இருக்கக்கூடிய, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய உரைகள் இந்த சமூக சீர்திருத்தம் என்ற விஷயத்தில் இருந்தாலும், இந்த மாநாட்டை சிறப்பித்து தர வேண்டும் என்பதற்காக, அதேபோல் இந்த சமூகத்துடைய அக்கறையை கொண்ட நிலையில் நீங்கள் அனைவரும் வந்திருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், அதே போன்று தாய்மார்கள், சகோதரிகள், அவர்களுடைய உள்ளத்தில் சமூக அக்கறை இருப்பதினால்தான் அந்த சிந்தனை உங்களை இங்கு கொண்டு வந்தது. கண்டிப்பாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, ஒரு முஸ்லீம் என்பவன் சுயநலவாதியாக இருக்க மாட்டான். அவன் தன்னை பற்றி எப்படி கவலை கொள்கின்றானோ, தன்னுடைய குடும்பத்தை பற்றி எப்படி கவலை கொள்கின்றானோ, தன்னுடைய சமுதாயத்தை பற்றியும், ஏன் அதையும் மீறும் பொழுது, அதையும் மிஞ்சும் பொழுது மனித குலத்தை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களை பற்றியும் அவன் கவலை கொள்வான். அவர்களுக்கு நலனை நாடக்கூடியவனாக இருப்பான். அந்த தருணத்தில் நம்முடைய இந்த வருகையும் இந்த அமர்வும் அல்லாஹு தஆலாவிடம் இதற்குரிய சிறந்த கூலி அல்லாஹு தஆலா நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. இந்த அமர்வுக்கும் ஏன் எல்லா அமர்வுகளுக்கும் அல்லாஹு தஆலா ஈரோலகிலும் சிறந்த கூலியை நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக. இந்த மாநாட்டை அல்லாஹு தஆலா சிறப்பித்து அவன் அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இரண்டாவது தலைப்பை நாம் கவனித்தோம். சுன்னாவின் நன்மைகளும் பிதஅத்தின் பாதிப்புகளும் அல்லது அதனுடைய தீமைகளும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நிச்சயமாக இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். பிறகு என்னுடைய அருக்குடையாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன். பிறகு இந்த இஸ்லாம் என்ற இந்த இனிய மார்க்கத்தை உங்களுக்காக பொருந்தி கொண்டேன்.
இப்போ இங்கு நிஅமதி என்று வரக்கூடிய வார்த்தையை சற்று கவனிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். நிஅமதி என்று சொல்லும் பொழுது பொதுவாக அருக்கொடை என்று நாம் அதை விளக்கமாகவும் அல்லது பொருளாக எடுத்துக்கொள்கின்றோம். அருக்கொடை என்று சொல்லும் பொழுதே நமக்கு வரக்கூடிய சிந்தனை அனைத்துமே என்ன? பர்க்கத்து சொன்னாலே நம்முடைய சிந்தனையில் வருவது அது பொருளாதாரம் தான். அதுதான் நிஅமத்து கொடுக்கப்பட்டதுன்னா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கின்றோம் இருக்கிறீர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய எத்தனையோ நிஅமத்துகளும் அருக்கொடைகளும் இருந்தாலும் இந்த இஸ்லாம் என்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான இந்த நிஅமத்தை தன் பக்கம் அவன் சேர்த்து கூறுகின்றான், நிஅமதி என்று கூறுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடன் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது உயர்ந்த கட்டத்தில் அடையும், அது மிக உயர்ந்ததாக இருக்கும். அது அல்லாஹுடைய பள்ளிவாசல் பைத்துல்லாஹ் என்று சொன்னாலே இதற்கு தனி சிறப்பு. ரசூலுல்லாஹ் என்று சொன்னாலே அவர்களுக்கு தனி சிறப்பு. கஅபத்துல்லா என்று சொன்னால் அதற்கு தனி சிறப்பு. நாக்கத்துல்லா அல்லாஹுடைய ஒட்டகம் என்று சொன்னால் அது தனி சிறப்பு. ஆயத்துல்லா அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்ற தனி சிறப்பு. அதே போல அல்லாஹ் தன்னுடன் சேர்த்து சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தின் நிஅமதி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று இங்கு பதிவு செய்கின்றான். என்னுடைய அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன். அது இஸ்லாம் தான். அது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதை நாம் பெற்றிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள், மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடையவர்களே, ஈமான் என்ற இந்த பொக்கிஷம் நம்மிடம் இருக்கின்றது என்றார். ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் என்று கட்டளிட்டு, இப்போ என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிவிட்டது என்றால், முழுமைப்படுத்தி விட்டது என்றால், அதற்கு பிறகு எதையும் அதை சேர்ப்பதற்கு என்பது அனுமதியே கிடையாது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தில் விளக்கவரை சொல்லும் பொழுது அங்கு எந்த ஒரு விஷயம் இப்பொழுது அதிகப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா எதை ஹலாலாக கூறினானோ அது ஹலால், எதை ஹராமாக ஆக்கினானோ அது ஹராம், எது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னானோ அது அனுமதிக்கப்பட்டது, எது மார்க்கம் என்று சொல்லப்பட்டோ அதுதான் மார்க்கம். ஆக இந்த முன்னுரைக்கு பிறகு சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், எத்தனையோ எண்ணற்ற பயான்களிலும் எத்தனை உரைகளை நாம் கேட்டிருப்போம். சுன்னாவின் முக்கியத்துவம், சுன்னாவுடைய சிறப்புகள் என்ற விஷயங்கள். சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை ஒரே ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவது என்பது ஒரு இபாதத். எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளைப்பட்டுள்ளோமோ, நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அவனை மட்டுமே வணங்குவது என்று இருக்கின்றதோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அவர்களை மட்டுமே தான் நாம் பின்பற்ற வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்களா, அல்லாஹ்வை நீங்கள் மஹப்பத் கொள்கின்றீர்களா, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நபியை நீங்கள் மக்களிடம் சொல்லிவிடுங்கள், என்னை நேசிக்கக்கூடியவருடைய அடையாளம் உன்னை பின்பற்றக்கூடியவராக தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய நேசத்தில் உள்ள இருக்கக்கூடியவர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் முதன்மையாக இருப்பார். யாருடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய விஷயம் இல்லையோ அவன் அவன் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் அவன் பொய்வாதம் செய்யக்கூடியவனாக இருக்கான், அவன் பொய்யனாக இருக்கின்றான். ஆக இந்த ஹதீஸ், இந்த வசனத்தில் முதல் விஷயம் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு நபியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒன்று அவனுடைய நபியை பின்பற்றுவது. ஏன் இந்த மார்க்கம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துடைய அம்சங்களில் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நம்முடைய இயல்பான வாழ்க்கையுடைய காலையில் இருந்து இரவு வரை பார்க்கும் பொழுது அதிகப்படியான அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையின், அது சமூகவியலாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், அல்லது மற்ற பரிவர்த்தனை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனுடைய தேவைகளாக இருக்கட்டும், எல்லாத்திலும் நாம் குர்ஆனுடைய சட்டங்களை விட அஹதீஸ்களுடைய சட்டங்கள் தான் அதிகமாக அமைந்திருக்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சமே சுன்னாவில் தான் அடங்கியிருக்கின்றது, அதில் தான் உயர்ந்திருக்கின்றது. சுன்னத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கும் பொழுது இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள்.
வரக்கூடிய பிளவுகளும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வரும் பொழுது காலங்கள் மாற மாற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். சூழ்நிலைகள் மாற மாற மக்களுடைய நிலையும் மாற மாற ஈமானுடைய பலவீனம் வந்து கொண்டே இருக்கும். அந்த தருணத்தில் உங்களையும் உங்களுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், சோதனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், குழப்பத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு ஒரே தீர்வு அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன், என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குலஃபா ராஷிதீன் நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்குடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அத்து அலைஹா பின் நவாஜிஸ், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கடவாய்ப்பல், இந்த மோலார் டீட் என்று சொல்லக்கூடிய இந்த கடவாய்ப்பல்லை நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் நம்முடைய கைகளை பிடிச்சா கூட அப்படியே வலிக்கிட்டு போயிடும். ஆனால் கடவைப்பாலில் பிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ரொம்ப திடமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த காலத்திலே இவ்வளவு ஒரு நுணுக்கமான விஷயத்தை கூறுகின்றார்கள். என்னவாக ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் சுன்னா என்ற விஷயம் உங்களுடன் ஒட்டி பிணையப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். என்றால் இதைவிட ஒரு நன்மை என்ன, இதை ஒரு சிறப்பு எனக்கு நமக்கு என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றான் என்பதற்கு அவனுடைய அடையாளமே என்ன? அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பின்பற்றுகின்றானோ அதில் தான் இருக்கின்றான். இந்த உண்மை மற்றும் மறுமையுடைய வெற்றியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் வெறும் தௌஹீதை லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றும் எடுத்துக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹை புறக்கணித்து விட்டான், அதில் அலட்சியமாக இருந்தான், அவர்களை தன்னுடைய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் முஸ்லீமே கிடையாது, அவன் முஸ்லீமே கிடையாது. இந்த கணிச்சுக்குரியவர்களே, சுன்னாத்துடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளும். சரி உஸ்தாத், சுன்னா என்றால் என்ன? சுன்னத்து என்னால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய தோற்றம், அவருடைய பண்புகள், இது அனைத்துமே வரும். மா உதிஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின் ஹல்கிய்யத்தின் வ குல்கிய்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அது சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களோ அது சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அங்கீகரித்தார்களோ எதை அப்ரூவ் செய்தார்களோ அது சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றம் அதுவும் சுன்னத்தில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகளும் குணதிசயங்களும் அதுவும் சுன்னத்தில் வருகின்றது. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதே அவர்களை பின்பற்றுவதற்காக தான். அவர்கள் அனுப்பப்பட்டதேன அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான். இல்லை என்றால் வேதத்தை இறக்கி இதற்கு பிரகாரம் அமல்படுத்தி சென்று விடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான் என்றால், பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தூதராக அனுப்பினான் என்றால், அவர்களை கியாமத்தினால் வரக்கூடிய மக்கள் பின்பற்றினால்தான் அவர்கள் வெற்றி. எதுவரை என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அது ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதில் தான் அவர்களுக்கும் வெற்றி உள்ளது. ஒரு தடவை நாம் பிரபலியமான அந்த சம்பவம், உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் தௌராத்துடைய தாள்கள் கிடைக்கின்றது. அதை பார்த்து மிகவும் ஆர்வமாக படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த உடனே அவர்களுடைய முகம் சிவந்து விடுகின்றது கோபத்தினால். அதை பார்த்த உடனே அத்முத்தஹூவிகுன இப்னல் ஹத்தாப் வ அன பைன அத்ஹுரிக்கும், என்ன ஹத்தாபுடைய மகனே, இன்னும் நான் இங்கு உன்னுடைய முன்னாலே இருக்கின்றேன், இதற்குள்ள இது இவ்வளவு விரைவாக இந்த விஷயத்தில் முழுமையாக நீ மயங்கி விட்டாயா, இதில் மிகவும் ஆர்வத்துடன் படிக்கின்றாயா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் கான மூஸா ஹய்யன் லமா வஸிஅ லஹு இல்லா இத்திபாஇ, மூஸா அலைஹிஸ்ஸலாம், கேட்டுக்கொள் உமரே, மூஸா அலைஹிஸ்ஸலாமும் ஹயாத்தாக இருந்தால், இப்பொழுது உயிருடன் இருந்திருந்தால், அவர்களுடைய வெற்றியும் என்னை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது. ஆகையால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது அவர்கள் முஸ்லீமாக இறங்குவார்கள், முஸ்லீமாகவே அவர்கள் இந்த மார்க்க சட்டத்தை நிறைவேற்றுவார்கள், முஸ்லீமாகவே இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மரணிப்பார்கள். பிதஅத்துடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், பிதஅத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத மார்க்கத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயம், செய்யாத ஒரு விஷயம், அங்கீகரிக்காத ஒரு விஷயம் ஒரு மனிதன்
அல்லாஹ்விடம் நன்மையை தேடிய வண்ணமாக, கூலியை தேடிய வண்ணமாக அதன் அமல்படுத்துகின்றான் என்றால் அதுதான் மார்க்கத்தில் பித்அத். இந்த பித்அத்தில் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்று கிடையாது. பித்அத் என்று சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க வழிகேடு தான். யாருக்காவது நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு சொல்ல முடியுமா? நல்ல பாவங்க, இது நல்ல பாவம், இது கெட்ட பாவம், இது நல்ல குஃபுர், இது கெட்ட குஃபுர், இது நல்ல ஷிர்க், இது கெட்ட ஷிர்க் யாரா சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறிவிட்டார்கள், இய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், நீங்கள் புதிதான விஷயங்களை கொண்டு வருவதிலிருந்து, அமைப்பதிலிருந்து, அதை அமல்படுத்துவதிலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, நிச்சயமாக எல்லா விதமான புதுமையான விஷயங்கள் மார்க்கத்தில் அல்லாஹ்விடம் கூலி நாடிய வண்ணமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லும் அது புதிதானது தான். வகுல்ல பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு புதிதான மார்க்கத்தில் செய்யப்பட்ட விஷயம் அனைத்துமே என்ன? வெளிக்கேடு, தலாலா, மிஸ்கைடன்ஸ். வகுல்ல பித்அத்தின் தலாலா வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு அந்த வழிகேடு குல்லுன் என்று கொஞ்சம் அகராதியில படிச்சாலே தெரிஞ்சிருக்கும். குல்லு பித்அத்தின் தலாலா வகுல்லு தலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடும் என்ன? நரகத்திற்கு கொண்டுதான் செல்லும், நரகத்திற்கு கொண்டுதான் செல்லும். அங்கு நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்று மனிதன் வகுத்து கொள்ளலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்னது புதிதான ஒரு விஷயம் என்பதே மார்க்கத்தில் அது நவுது பில்லாஹ் மின் தாலிக், அது வழிகேடுதான். இப்போ இங்கு சுன்னத்துடைய நன்மைகளையும் பித்அத்துடைய சில பாதிப்புகளை நம்ம ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். முதல் விஷயம் நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய அருகிலே சுன்னாவை நாம் பற்றி பிடிப்பதினாலும் அமல்படுத்துவதினாலும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாம் பெறுகின்றோம். முதல் விஷயம் கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். அல்லாஹ்வுடைய கடமை, நம்முடைய டியூட்டி, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் நிறைவேற்றுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறினான். அந்த கட்டளையை நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவேற்றுகின்றோம். அதனால் அல்லாஹ்வுடைய மஹப்பா நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவனுடைய சகோதரர்கள், இங்கு நான் உங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அங்கு சகோதரர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கும். நாம் இங்கு கொஞ்சம் நம்முடைய இந்த விஷயத்தில் பாருங்க, பித்அத் என்று சொல்லும் பொழுதே ஷைத்தான் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் செய்ய, ஏன் பாவத்தை விட பித்அத்தோட விஷயம் அவனுக்கு ரொம்ப விருப்பமானது. ஆக இங்கு பித்அத்துடைய விஷயங்கள் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடியவர் அல்லாஹ்வை நேசிக்கின்றார், அல்லாஹ்வுடைய நேசம் பெறக்கூடியவராக இருப்பார். அது மட்டுமா, அவருடைய நேசம் மட்டுமா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினமும் இந்த மனிதனை நேசிக்கும். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான் என்று, இதா அஹப்பல்லாஹு அப்தன் நாதா ஜிப்ரீல் யா ஜிப்ரீல் இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்ப. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து, ஜிப்ரீலே, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னாரை நான் நேசிக்கின்றேன், நீயும் நேசிப்பாயாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிக்க ஆரம்பித்து விட்டு அவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகளை நேசிக்கின்றான், நானும் நேசிக்கின்றேன், நேசிப்பீராக. ஹத்தா யூதஉல் கபூலு ஃபில் அர்த், எதுவர் என்றால் அவருடைய அங்கீகாரம், அவருக்கு என்ற அந்த மஹப்பா, அவர்களுக்கு என்ன அந்த கண்ணியம் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் இறக்கி விடுகின்றான். மக்களுடன் செல்லும் பொழுதெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள், அவர்கள் நல்ல முறையாக நடந்து கொள்கின்றார்கள், அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். இதுவே பித்அத்தான விஷயங்கள் செய்யும் பொழுது, நஊது பில்லாஹி மின் தாலிக், பித்அத்தான விளைவுகள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய லானத் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், லஅனல்லாஹு மன் ஆவா மன் அஹ்தஸ ஹதஸன் அவ் ஆவா முஹ்திஸன் ஃபஅலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன் அவ் கமா क़ால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒருவன் மார்க்கத்தில் புதிதான ஒரு பித்அத்தை ஏற்படுத்தினானோ அல்லது
பிதஅத்வாதிக்கு அடைக்கலம் தந்தானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் வானவர்களுடைய சாபமும் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சாபம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸோ மதீனா, குறிப்பாக பிரத்யேகமாக மதீனாவாசிகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மதீனாவாசிகளுக்காக குறிப்பாக இங்கு விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். இங்கு பிதஅத்வாதியை அடைக்கலம் தரக்கூடியவன் என்று யோசிச்சப்ப அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவதற்கு விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அவனுடைய லானத்தையும் பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அதே போல இங்கு குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவும் அவருடைய இந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜுமாவிலும் நாம கேட்கிறோம். ஒவ்வொரு ஜுமாவிலும் கேட்கக்கூடிய வார்த்தை ஃபைன்ன கைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைருல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக சிறந்த வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். வழிமுறையில் சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை தான் என்று நாம் கேட்கின்றோம். இதைவிட ஒரு சிறந்த ஒரு வழிமுறை, இதைவிட ஒரு சிறந்த நெறிமுறையும் அறிவு சுப்ஹானல்லாஹ் நாம் காண்பிக்க முடியும். இவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ வல்லுநர்கள் இவர்களை பற்றி எழுதும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே என்ன ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று சுப்ஹானல்லாஹ் முஸ்லீம் அல்லாதவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை முதல் பட்டியலில் பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். சிறந்த ஒரு வழிமுறை. இதற்கு மாற்றாக பித்அத்துடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் மோசமான விளைவு. அதனுடைய கட்டம் என்ன? நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும், வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அந்த ஜுமாவுடைய உரையில் நிகழ்த்தும் பொழுது வஇய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்அ வ குல்ல பித்அத்தின் ضلاல வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அது மட்டுமல்ல, அதே போல கியாமத் நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களுடைய கரத்தினால், அந்த புனிதமான அந்த கரத்தினால் ஹவுதுடைய தண்ணீர் அந்த தடாகத்திலிருந்து ஹவுதுடைய அந்த கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும்? சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நன்மை உண்டு, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். கியாமத் நாளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தால் அங்கு கௌசருடைய தடாகத்துடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு முறை ஒரே ஒரு மிடர் தண்ணீரை இந்த ஒரு மனிதன் குடித்து விட்டார் என்றால் அவன் எப்பொழுதுமே அவனுக்கு தாகம் என்று ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கப்படும். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரைக்கு உரிமையாளர்களாக ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் நம்முடைய தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், உறவு உற்றாராக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய உயிரையும் நம் பிணைய வைத்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த குழந்தையாக இருக்கட்டும், மறுமை நாளில் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. மறுமை நாளில் நமக்கு எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு நன்மையும் கொடுக்காது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அல்லாஹ் அக்பர், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்படும் பொழுது உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வார்கள். முதல் வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இப்பொழுது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு பரிந்துரை செய்வீர்களோ உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முதல் வார்த்தை சொல்லப்படக்கூடிய வார்த்தை உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்கள் யாரு? அவர்களை பின்பற்றியவர்கள், சுன்னாவில் பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய தாயை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய தந்தையை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய சாச்சாவை பற்றி முதல் வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரக்கூடிய விஷயம் உம்மத்தி. எதுவரை தன்னுடைய உம்மத்தினர்களை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க மாட்டார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்து அவர்களை வெளியே கொண்டு வர மாட்டார்களோ அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். அங்கு மக்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். வெளியே வாசல், சொர்க்கத்துடைய வாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அந்த வானவர் சுப்ஹானல்லாஹ் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை உம்மத்தி உம்மத்தி என்று பரிந்துரை செய்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பரிந்துரைக்கு உரிமையாளர்களாக யாராக முடியும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும்தான். இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, பித்அத்வாதிகளாக இருக்கட்டும், பித்அத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுத கௌசரில் பக்கம் இருந்து கொண்டு மக்கள் தன்னுடைய உம்மத்தினர்களாக கடந்து சென்று கொள்ளக்கூடியவர்களை பார்த்து இவர்களை இங்கு கொண்டு வாருங்கள். எப்படி அடையாளம் கொள்வார்கள்? அவருடைய ஒதுவின் அடையாளம். அவர்கள் ஒது செய்ததனால் அவருடைய உடல் உறுப்புகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களை இது என்னுடைய உம்மத்தினர்களை இங்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் பொழுது வானவர்கள் கூறுவார்கள், உங்களுக்கு தெரியாது, இன்னக்கலா தத்ரி மா அஹ்தஸ பஅதக், நபியே உங்களுக்கு தெரியாது உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இவர்கள் என்னென்ன புதிதான விஷயங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கருணை உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த நபி எதுவரையும் என்னுடைய பெண்ணை பின்பற்றிய உம்மத்தினரை நரகத்திலிருந்து எடுத்து விட மாட்டோம், அவர்களை வெளியேற்ற விட மாட்டோம், அதுவரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டேன் என்று அவ்வளவு துடிப்பும் அவ்வளவு கவலை கொள்ளக்கூடிய அந்த நபி அவரை பார்த்தவுடனே சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல தீன, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர தீன, எடுத்துக்கொண்டு போங்க, இவனை கொண்டு போங்க, என் கண் முன்னாலே வைக்காதீங்க, எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்வார்கள். அவர்கள் நரகத்திற்கு பக்கம் கொண்டு செல்வார். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அவன் துர்பாக்கியசாலியாக இருப்பான். எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரையை பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக ஆவார்கள். ஆனால் இந்த பித்அத்வாதியோ, அல்லாஹ் அக்பர், பித்அத்தை செய்யக்கூடியவனோ அவர்களுக்கு முன்னால் வெளியேற்றப்பட்டு துரத்தப்பட்ட நிலையில் அவனை நரகத்தில் போடப்படும் என்றால் அப்படிப்பட்ட அவனை விட ஒரு துர்பாக்கியசாலி யாராக இருப்பான்? அது மட்டுமா, சுன்னத்துடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, மறுமை நாளில் சுப்ஹானல்லாஹ் சுன்னத்துடைய விஷயங்களை நாம் பின்பற்றக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த சுன்னத்தையும் விட்டு சென்ற இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது என்று நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை முழுமையாக தன்னுடைய உம்மத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள் என்று நாம் சாட்சி பருகுகின்றோம், சாட்சியை நாம் கூறுகின்றோம். நபியே, நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம், நீங்கள் மார்க்கத்தை முழுமையாக இந்த உம்மத்தினரிடம் நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள், உங்களுடைய நபித்துவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டி அதை நீங்கள் முழுமைப்படுத்தினீர்கள் என்று நாம் சாட்சி கூறுகின்றோம், சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஆனால் மனிதன் இந்த பிதத்தான விஷயங்கள் செய்யக்கூடிய நிலை என்ன? அவன் தன்னுடைய வாயால் நம்முடைய நாவால் சொல்வது கிடையாது, தன்னுடைய உடல் உறுப்பால் தன்னுடைய பாடி லாங்குவேஜால பித்அத்தை செய்யக்கூடியவன் என்ன கூறுகின்றான்? நவுது பில்லாஹி மின் தாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவதூறிலிருந்து பரிசுத்தமானவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை மறைத்து விட்டார். மார்க்கத்துடைய சில விஷயங்களை, சில அம்சங்களை, நாம் விரும்பக்கூடிய சில அமல்களை, எந்த அமலை கொண்டு நாம் நன்மை பெறுவோம் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடமிருந்து மறைத்து விட்டார். நவுது பில்லாஹி மின் தாலிக். மிக கடுமையாக சொல்ல வேண்டும் என்றால் துரோகம் செய்து விட்டார். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறியிருக்கின்றான், இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட விட்டது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் 1,00,000க்கு மேலாக இருக்கக்கூடிய சஹாபாக்களிடம் சாட்சி அந்த பிரமாணத்தை வாங்குகின்றார்கள். ஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு முழுமையாக மார்க்கத்தை ஒப்படைத்து விட்டேனா? அனைவரும் ஒருமித்த வார்த்தையில் கூறினார்கள், அல்லாஹ் அக்பர், நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள். அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை தன்னுடைய ஆள்காட்டி விரலை உயர்த்தி யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருப்பாய் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை, நவுது பில்லாஹி மின் தாலிக், இவன் ஒரு பித்அத்தை செய்கின்றான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு வழி சிறந்தது என்று நினைக்கின்றான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பித்அத்தை செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது மிக அழகான முறையில் கூறுகின்றார்கள், மனிபுத்ததா பித்அத்தன் யராஹா ஹஸனா ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா. எவன் ஒருவன் ஒரு பித்அத்தை செய்கின்றானோ அதை அவன் நன்மையை தேடிய வண்ணமாகவும் அதை அழகானது அதற்கு கூலி கிடைக்கும் என்று அவன் நினைக்கின்றான். அது எவ்வளவு மக்கள் அதை அங்கீகரித்தாலும் சரி, ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா. நஊது பில்லாஹி மின் தாலிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தில் துரோகம் செய்து விட்டார் என்று நினைக்கின்றான். நாவால் சொல்வது கிடையாது, அவனுடைய நடைமுறையால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயம் எப்படிங்க நன்மையாக ஆக முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு விஷயம் எப்படிங்க அது நமக்கு சவாபை பெற்று தரும்? அது அஸாபை தான் பெற்று தரும்.
அது மட்டுமா சுப்ஹானல்லாஹ், சில எடுத்துக்காட்டை நான் தெரியப்படுத்துறேன். எவ்வளவு சஹாபாக்கள் இவ்வளவு துல்லியமாக இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு கராராக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு வஹி வருகின்றது. உடனே என்ன செய்யறாங்க? செருப்பங்களுடைய காலணியை அவங்க கலட்டி விடுகின்றார்கள். காலில் இருந்த காலணியை கலட்டி விடும் பொழுது சஹாபாக்கள், பின்னால் இருந்த சஹாபாக்கள் அனைவரும் கலட்டி விடுகின்றார். ஒரு சப்தம் இங்கே ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு கேட்கிறாங்க, நீங்க ஏன் எல்லாம் உங்களுடைய செருப்புகளையும் காணிகளையும் நீங்க வெளியேற்றீங்க? ரஐனாக, உங்களை பார்த்தோம், நீங்க உங்களுடைய காலணியை நீங்கள் அகற்றினீர்கள், நாம அதை அகற்றிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி தெரியப்படுத்த, என்னுடைய காலணியில் அசுத்தம் இருக்கின்றது, நஜீஸ் இருக்கின்றது, அதை கலற்றி விடுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, நமக்கு தெரியாது, நீங்க செய்தது பார்த்தோம், நாம் செய்து விட்டோம். இதுதான் அன்புக்குரியவர்களே சஹாபாக்களுடைய நிலை இருந்தது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் பார்க்கும் பொழுது என்ன வருகின்றது? அட நன்மை தானே நாடி செய்கிறோம், நல்ல விஷயம் தானங்க, ஏங்க தடுக்கிறீங்க? நன்மை ஒரு 2 ரக்காத் தொழுறானா நல்லதானே செய்யறாங்க, ஏங்க தடுக்கிறீங்க? தானம் தர்மம் செய்யறான் ஒரு பேர்ல, அட கொடுங்கப்பா, நன்மையான அமல் தானேப்பா என்று நினைக்கிறோம். இந்த 2 அம்சங்களை நான் இங்கே தெரியப்படுத்த விரும்புகிறேன். இங்கு குறிப்பாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவிடம், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா நம்ம ஷேக் அவர்களும் தெரியப்படுத்தினார். ஷேக் வைஸ் அவர்கள் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய அவங்களுடைய தாயாருடைய சுப்ஹானல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் மாலிக் ரஹிமஹுல்லா இவர்கள் இமாமு தாருல் ஹிஜ்ரா என்ற மிக இந்த பேரை பெற்றவர்களாக இருந்தார்கள். மதீனாவில் இவர்கள் சுப்ஹானல்லாஹ் இவர்கள் இருக்கும் பொழுது யாருக்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய துணிச்சலே கிடையாது. இவர்கள் தான் அவ்வளவு அந்த அந்தஸ்தில் இருந்தார்கள். இவர்களுக்கு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட அவர்களுடைய ஆசிரியர்கள் அங்கீகாரம் கொடுத்த பிறகுதான் ஃபத்வா என்ற அந்த சாசனத்தில், ஃபத்வா என்ற அந்த நாற்காலி அவர்கள் உட்கார்ந்து மக்களுக்கு சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு நபர் அவரிடம் வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவிடம் வந்து கேட்கின்றார், இமாம் மாலிக்கே, எஹ்ராம் நாம் எங்கிருந்து நான் ஆரம்பிக்கணும்? எஹ்ராம் நம்ம ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கு செல்லும் பொழுது மீகாத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து நாம் செய்யும். அப்போ மதீனாவுடைய மீகாத் பார்க்கும் பொழுது துல் ஹுலைஃபாவுடைய அந்த மீகாத் அங்கிருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும். ரொம்ப நெருக்கம், மஸ்ஜித் நபவிக்கும் துல் ஹுலைஃபாவுடைய அந்த மீகாத்து ரொம்ப நெருக்கம், போனவர்களுக்கு தெரியும். இப்போ இங்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க? துல் ஹுலைஃபாலிருந்து நீங்க எஹ்ராமை ஆரம்பிங்க, அங்கிருந்து நீங்க எஹ்ராமை கட்டுங்க. அவர் என்ன சொன்னார்? நான் மஸ்ஜித் நபவியிலிருந்து நான் கட்டுவேன், மஸ்ஜித் நபவியிலிருந்து நான் கட்டுவேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது, இல்லை அப்படி செய்யாதீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹுலைஃபாலிருந்து தான் செஞ்சாங்க. அப்போ அந்த நபர் கூறினார், என்ன துளைவு இருக்கு, எவ்வளோ கேப் இருக்கு, ரொம்ப பக்கம் தானே, ரொம்ப பக்கம் நெருக்கமாக தான் இருக்கு, இதற்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது, இங்கே செஞ்சான்னா அங்கே செஞ்சு எல்லாம் ஒன்று தானே என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் அக்பர், அவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நான் அஞ்சுகின்றேன், அல்லாஹு தஆலா உனக்கு கடினமான ஒரு தண்டனை கொடுத்து விடுவான் என்று சொல்லி இந்த வசனத்தை அங்கு பதிவு செய்கின்றார்கள். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா வ யுஸீபஹும் அஸாபுன் அலீம். நான் பயப்படுகின்றேன். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் உன் மீது இழந்துவிடும், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிவிடும் என்று நான் அஞ்சுகின்றேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது மார்க்கத்துடைய விஷயம் வந்த பிறகு, சட்டம் வந்த பிறகு ஒருவர் அதற்கு முரணாக செய்கின்றார் என்றால் அவர் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஒன்று மிகப்பெரிய ஒரு ஃபித்னா, மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் அவன் ஆழ்த்தப்படுவான். அல்லது யுஸீபஹும் அஸாபுன் அலீம், மிக வேதனை தரக்கூடிய தண்டனை அவருக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதன் சுன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்றால், சுன்னத்திலிருந்து நிராசைப்படுத்தப்பட்டான் என்றால், அதைவிட பெரிய சோதனை என்னங்க, அதைவிட பெரிய ஃபித்னா என்னவாக இருக்கும்? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இதனுடைய விளக்குரை சொல்லும் பொழுது, அங்கு ஃபித்னாவுடைய விஷயம் என்ன, மனிதன் ஷிர்க் செய்யக்கூடிய நிலையில் தள்ளப்படுவான் என்று விளக்குரையில் பதிவு செய்கிறான். இது ஒரு சம்பவம், யோசிச்சு பாருங்க, ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் கிபாரு தாபிஈன்ல ஒருவராக இருக்கக்கூடியவர்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர் ஒரு நபரை பார்த்தால், தொழுகை அவர் பள்ளிவாசலில் தடை செய்யப்பட்ட நேரத்தில் நஃபில், பொதுவான நஃபில் தொழுது கொண்டிருக்கிறார். பொதுவான நஃபில் காரணங்களாக இருந்ததுன்னா அங்கு அனுமதிக்கப்பட்ட உலமாக்கள் அனுமதிக்கிறாங்க. ஆனால் பொதுவான தொழுகை 2 ரக்காத் நஃபில் அல்லது
நஃபிலான தொழுகை 2 தொழுது கொண்டிருக்க. சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பார்த்தவுடன் இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க என்று சொல்லும் பொழுது, நான் தொழுது கொண்டு தானே இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், என்ன குற்றம் செய்கிறேன், நான் தொழுது கொண்டு தானே இருக்கிறேன், தொழுகையினால் என்ன ஆயிட போகுது, இல்லை நான் அஞ்சுகின்றேன் உங்களுக்கு தண்டனை ஏற்பட்டு விடுமோ என்று. அவர்கள் அந்த நபர் கேட்டார், அல்லாஹு தஆலா இந்த 2 ரக்காத் தொழுவதனால் என்னை தண்டிப்பானா, இந்த இபாதத் செய்வதனால, இந்த 2 ரக்காத் தொழுவதனால என்னை அல்லாஹு தஆலா தண்டித்து விடுவானா, இதற்காக தண்டிப்பானா என்று கேட்கும் பொழுது, இந்த 2 ரக்காத் தொழுதற்காக அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் தொழுக வேண்டாம் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு முரணாக நீ செய்ததனால அல்லாஹ் உன்னை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர். ஒரு சுன்னாவுக்கு முரணாக சூரியன் உதயமாகக்கூடிய நிலை நேரமாக இருக்கட்டும், உச்சியில் இருக்கட்டும், மறையக்கூடிய நிலையத்தில் பொதுவான நஃபிலை தொழுவே கூடாது, பொதுவான நஃபிலை தொழுவக்கூடாது. ஆம், காணிக்கை தொழுகை இருந்ததனால் அங்கு உலமாக்கள் அனுமதிக்கிறாங்க, பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை ஆகிறது. ஆனால் பொதுவாக தொழுகை என்ன தடை செய்யப்பட்டது. அப்ப அந்த நபருக்கு என்ன சொல்லப்படுகின்றது, 2 ரக்காத் தொழுதுனா அல்லாஹ் என்ன தண்டிப்பானா, அதற்காக தண்டிக்க மாட்டான். நீ சுன்னத்தை நீ புறக்கணிச்ச, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு முரணாக செய்வதற்கனால் அல்லாஹ் தஆலா உன்னை தண்டிப்பான். யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. ஆக இந்த விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த சுன்னத்துடைய முக்கியத்துவம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளிலும் இருக்கட்டும், இந்த உலகத்திலும் இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை நாம் பின்பற்றுவதனால் தான் அதற்கு நமக்கு தீர்வு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை, அவருடைய சுன்னாவை எடுத்துக்கொள்வதில் நம்முடைய இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி உள்ளது. இங்கு உலகத்திலும் சிறப்பு இருக்கின்றது, மறுமையிலும் சிறப்பு இருக்கின்றது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இதை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, அஸ்ஸுன்னத்து கஸஃபீனத்தி நூஹ் ஃபமன் ரகிபஹா நஜா வமன் தഖல்லஃபஹா ஹலக். இந்த சுன்னா என்பது எப்படிப்பட்டது என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பலை போன்றது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பெரும் புயல் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா அஸாபை இறக்கினான். அந்த கப்பலில் யாரெல்லாம் ஏறினார்களோ எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த சந்ததி தான் இங்கு வந்திருக்கு. யாரெல்லாம் அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி இங்கு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, சுன்னா என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கப்பலை போன்றது. இதன் மேல் யாரெல்லாம் சவாரி செய்து விட்டாரோ, இதை பற்றி பிடித்துக் கொண்டாரோ, இதன் பிரகாரத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ, அவர் நஜா, அவர் வெற்றி பெற்று விட்டார். வமன் தഖல்லஃப அன்ஹு, இதை விட்டு விலகினாரோ, இதை புறக்கணித்தாரோ, இதை பின்பற்றவில்லை, இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஹலக், அவன் முழுகி விடுவான், அவன் நாசமாகி விடுவான், அவன் ஹலாக் ஆகி விடுவான் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்தார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், சுருக்கமான ஒரு அம்சத்தை இங்கு தெரியப்படுத்தி நான் முடித்துக் கொள்கின்றேன். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு கேள்வி வரலாம். சரி உஸ்தாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டும், அவருடைய பின்தொடர வேண்டும் என்றால் எந்தெந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய விளக்குரையில், அர்பஈன் நவவியாவுடைய விளக்குரையில் மிக அழகான ஒரு விளக்குரையை பதிவு செய்திருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய அங்கு 6 விஷயங்களை ஷேக் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இந்த 6 விஷயத்தில் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் 6 விஷயத்தை மிக ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு காரணமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத ஒரு வகையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு இடமோ அங்கு நாம ஒரு வணக்க வழிபாடு செய்யும் பொழுது அது நிராகரிக்கப்படும். அந்த 6 விஷயங்களை இங்கு நாம் பார்க்கலாம். முதல் விஷயம் பார்க்கும் பொழுது கணிச்சுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, வகை, ஜின்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் சொன்ன வகையின் பிரகாரம், அந்த டைப்பின் பிரகாரம் செய்தால்தான் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் குர்பானி கொடுப்பதற்காக, தன்னிடம் செல்வம் இருக்கின்றது என்பதற்காக குர்பானி கொடுப்பது என்பது நமக்கு தெரியும். 3 இனத்தை சார்ந்த கால்நடைகள் தான், ஒட்டகம், மாடு, ஆடு. இப்போ எனக்கு அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கான்ட்டு நான் குதிரையை குர்பானி கொடுத்தேனா ஏற்றுக்கொள்ளப்படுமா? குதிரையுடைய மாமிசம் என்பது ஹலாலாக, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் குர்பானிக்கு என்று பிராணிகளை அல்லாஹ் தஆலா நியமனம் அன்ஆம் என்று சொன்னப்பட்ட அந்த விஷயம் என்ன? இந்த 3 தான் நடக்கும். இப்போ இது 3ஐ தவிர வேற எதை நாம கொடுத்தாலும் சரி, அல்லாஹு தஆலாவிடம் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மார்க்கம் சொன்ன வகையின் பிரகாரம் செய்வதுதான் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது. இதற்கு மாற்றமாக செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது.
எவ்வளவு காசு இருக்கட்டும், எவ்வளவு இங்கடைய செல்வந்தராக இருக்கட்டும், என்ன குதிரையுடைய வகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. எடுத்துக்காட்டாக இரண்டாவது பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, காரணம், மார்க்கம் ஒரு காரணத்தை சொல்லி ஒரு இபாதத்தை செய்யுங்கள் என்று சொல்கின்றது என்றால் அதை அந்த காரணம் வேறு ஒரு விஷயத்திற்கு நாம செய்ய முடியாது. அந்த காரணத்தை கொண்டு இபாதத் செய்ய முடியாது. எடுத்துக்காட்டாக காரணம், பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது காணிக்கை தொழுகுவது என்பது என்ன, மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க, 2 ரக்காத் தொழுது விட்டு உட்காருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். இதுவே நான் எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு போறேனோ 2 ரக்காத் தொழுதுட்டு தான் என் வீட்டில் உட்காருவேன்னா இது என்ன, மார்க்கத்திற்கு முரணானது. இபாதத்து சிறந்த இபாதத்தாக இருக்கலாம், இல்லை நஃபிலான இபாதத். ஆனால் நானே என்ன செய்து கொள்கிறேன், மார்க்கம் சொல்லாத ஒரு காரணத்தை நான் அது காரணமாக வைத்துக்கொண்டு என் வீட்டுக்கு எப்போல்லாம் நான் போவேனோ, அல்லது என்னுடைய நான் வேலை புரியக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக எங்கே எப்போல்லாம் போனேன் 2 ரக்காத் தொழுதுட்டு தான் அடுத்த வேலை என்று நானாக நான் அமைத்து கொண்டேன் என்றால் அதுதான் பிதஅத். மார்க்கம், அப்போ இரண்டாவது விஷயம், மார்க்கம் எந்த காரணத்தை கொண்டு நமக்கு இபாதத் செய்யுங்கள் என்று சொன்னதோ, வணக்க வழிபாடு நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அதை அதற்காக தான் செய்ய வேண்டும். மூன்றாவது பார்க்கும் பொழுது கதர், அளவு, என்ன அளவு மார்க்கம் சொல்லியிருக்கின்றதோ அந்த அளவு தான் நம்ம செய்யணும். அதை விட நம்ம எனக்கு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, அதை விட நான் மிஞ்ச முடியுமா? 4 ரக்காத் அல்லாஹ் தஆலா சொன்னான் என்றால் துஹருடைய தொழுகை 4 தான் தொழ முடியும். உதுவுடைய நேரத்தில் உதுவுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது உறுப்புகளை கழுவக்கூடிய விஷயத்தில் ஒரு முறை அனுமதிக்கப்பட்டது, ஒரு முறை செய்வது என்பது கடமையானது, 2 முறையானது அனுமதிக்கப்பட்ட, 3வது முஸ்தஹபான விஷயம். அதற்கு மேலே என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் தெளிவாக கூறுகின்றார்கள், ஃபகத் அஸா வ தஅஜ்ஜ வ ஸலம, அவன் தவறு செய்து விட்டான், அவன் வரம்பை மீறி விட்டான், அவன் அநியாயம் செய்து விட்டான். யாருக்கு? 3க்கு அதிகமாக முறையில் ஒது செய்யக்கூடியவர்கள். அப்ப அளவு மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்றது. அந்த அளவை நீ மீறும் பொழுது அதுவும் என்ன, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அங்கீகரிக்கப்படாது. அதே போல 4வது விஷயத்தை பார்க்கும் பொழுது கைஃபிய, முறை, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அப்படி செய்யணும். எந்த விஷயத்தை இந்த நேரம் வரும் பொழுது இதை செய்யுங்க, பிறகு இந்த நேரம் வரும் பொழுது இதை செய்யுங்க என்று சொல்லப்பட்ட அந்த முறையில் நாம செய்யணும். இதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது தொழுகையில சஜிதா முதல்ல சஜா செஞ்சுட்டு அது பிறகு ருக்கு செய்ய முடியுமா? அல்லது ஒதுவுடைய நேரத்தில் முதல்ல காலை கழுவிக்கிறேன், பிறகு மசா செஞ்சுக்கிறேன், அதற்கு பிறகு முகத்தை கழுவ முடியுமா? ஒது ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை எவ்வளவுதான் அவன் 100 கணக்கான சஜிதா செஞ்சாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி மார்க்கம் எந்த முறையில் சொல்லப்பட்டதோ அதன் பிரகாரம் செய்வதுதான் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதில் இருக்கின்றது. அதுதான் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். நாம இதை மாற்றி அமைத்தோம் என்றால் அது நிராகரிக்கப்படும். 5வது விஷயம் பார்க்கும் பொழுது காலம், எந்த காலத்தில் எது செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த காலத்தில் தான் செய்யணும். அதை விட்டுவிட்டு என்னுடைய சௌரியத்துக்காக நான் செய்தேனோ அல்லது அதை ஒரு காலத்தில் நானாக நிர்ணயித்து அதை ஒரு அமல் செய்கின்றேன் என்றால் அது நிராகரிக்கப்படும். பொதுவாக நேரம், தொழுகை நேரம் வருவதற்கு முன்னால் தொழுதேனா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? ஒரு தொழுகை, துஹருடைய தொழுகை நேரம் வருவதற்கு முன்னால் நான் துஹர் தொழுகை தொழுகிறேன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமாங்க? படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல குர்பானி கொடுக்கும் பொழுது தொழுகைக்கு பிறகு கொடுக்கணுமா, தொழுகைக்கு முன்னாடி கொடுக்குமா? தொழுகைக்கு பிறகு. எனக்கு கசாப்புக்காரன் வரமாட்டாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, குறிப்பா சிட்டியில ரொம்ப சிரமமா இருக்கு, அதனால தொழுவதற்கு முன்னாலே நான் அறுத்துட்டு போயிடுறேன், உரிச்சிக்கலாம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது சாதாரண மாமிசத்திற்கு அறுக்கப்பட்ட ஒரு பிராணியை தான் கருதப்படுமே தவிர அது குர்பானி, அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தியாகம் என்று கருதப்படாது. அந்த முறையில் நாம் செய்வது. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய இடம், எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அந்த இடத்தில் அதுதான் செய்யணும். இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது ஏத்திகாஃபுடைய விஷயங்கள் நாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம். ஏத்திகாஃப் வருடம் முழுவதும் நாம ஏத்திகாஃப் வைப்பது அனுமதிக்கப்பட்டது, சிறந்தது நமக்கு ரமதானுடைய ஏத்திகாஃப். அதுவே என்னுடைய வீட்டில் நான் வச்சுக்கிறேன், என் ஆஃபீஸில் வைக்கிறேன், என்னுடைய ஸ்கூலில் வைக்கிறேன்னு ஆகுமா? அதுக்கு பள்ளிவாசல் என்று சொல்லப்பட்டது, வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித் என்று சொல்லப்பட்டது. அந்த அமல் அந்த இடத்தில் செஞ்சாதான். தவாஃப் காபத்துல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும், மஸ்ஜித் நபவிக்கும் கிடையாது. தவாஃப் வெறும் அங்கதான்.
வேற செஞ்சோன்னு என்ன ஆகும் பார்க்குறோமா இல்லையா? மஸ்ஜித் நபிக்குலாம் தவாஃப் செய்யக்கூடிய இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்பயாவது பாருங்க, எப்பயாவது அல்லாஹ் பாதுகாக்க வேணும், ஹிதாயத்தை கொடுக்கட்டும். இப்படி இருக்கிறான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் இருக்கு. அவன் கேட்பான், நான் என்ன தவறு செய்யறேன்? தவறு நீ செய்யறது என்ன? எந்த அமல் மார்க்கம் ஒரு இடத்திற்கு சொல்லி இருக்கின்றதோ அதை நீ வேற ஒரு இடத்துக்கு நீ செய்கின்ற, அதுதான் தடை, அதுதான் பிதஅத்தான விஷயம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார், இந்த 6 அம்சங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடியவர்களாக ஆவோம், பிதஅத்திலிருந்து விலகி இருப்போம். நமக்கு தீர்வே நாம் சுன்னாவை பற்றி பிடிப்பதிலும் பிதஅத்திலிருந்து விலகி இருப்பதில் தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. இம்மை மற்றும் மறுமையில் வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதனுடைய உயிருடன் நாம் பிணையப்பட்ட நிலையில் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. பிதஅத்தான விஷயத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவும், பிதஅத் என்பது பாவத்தை விட மிக மோசமானது. ஏனென்றால் பாவி அவனுக்கு எப்பொழுதாவது என்ன பாவம் செய்யும் பொழுது பாவம் தான் செய்து கொண்டிருக்கான் என்ற நினைப்பு வரும். எப்பொழுதாவது அவனுக்கு மன்னிப்பு என்ற நிலை வரும், அவனுக்கு நிரடல் ஏற்படும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் பொழுது அவன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக ஆகலாம். ஆனால் பிதஅத் செய்யக்கூடியவனுக்கு தௌபா என்பது என்ன? அல்லாஹ் அக்பர், அதுக்கு தௌஃபீக்கே வராது, நினைக்கவே மாட்டான். ஏன்? அவன் செய்வது நன்மை என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹஃப்ல சொல்லும் பொழுது, எத்தனையோ மக்கள் ஹல் உனப்பிக்கும் அக்ஸரினா அமாலா, நான் உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா, அமல்களை செய்துவிட்டு நஷ்டமடைந்தவர்கள் யார்? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا, அவர்கள் நேர்வழியிலிருந்து விலகி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தும் என்ன? நல்ல விஷயம் தான், நல்ல காரியம் செய்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, இருக்கக்கூடிய அற்பமான சொற்பமான நாட்கள் இந்த குர்ஆன் மற்றும் சுன்னாவுடன் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமே செஞ்சாலே போதும். புதிதான ஒரு விஷயத்தை, பிதஅத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அதற்கு முசீபத்தையும் அதாபையும் பெறக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் சிந்தித்து